இங்கே பேசின ஒவ்வொருத்தங்களும் பேசுகிற தமிழ் எனக்கு வந்து பேசணும்னு ஆசையாக இருக்கேன். கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக அந்த படம் பெரிய லெவலில் வெற்றியாகும். அப்போ வந்து அந்த நீங்கள் பேசுகிற தமிழில் பேசி அதிகம் அவர் வெளிநாட்டில் இருந்துட்டு நீங்கள் பேசுகிற தமிழ் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்பாவுக்கு நீங்கள் விட்ட சவால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பெரிய ஹீரோவை ஆகப்படுற உங்களுக்கு நான் மரியாதை வாங்குறது சந்தோஷமா இருக்கு. அதான் காரில் அவர் தான் எங்களுக்கு பாஸ்கர் சார் தான் டிரைவரை வந்து என்ன பேசுதுன்னா, இப்போ பேசுனது எல்லாமே சாரல். அதுக்கு ஒரு பெரிய புயல் இங்கே மையம் கொண்டுள்ளது. அது கவி பேரரசு அப்படிங்கிற ஒரு புயல். அது பேசப்படுற தமிழுக்கு முன்னால நம்ம என்ன பேசப்படுற ஒரு பதட்டமே ஒரு பெரிய பதட்டம். இதுக்கு முன்னால பேசின சிங்கமொழி அண்ணா, ரஞ்சித் சார் இதெல்லாம் இவ்வளவு பேசியா? அவரை காரில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துல சேர வேண்டிய இடத்த 1.5 மணி நேரம் கூட்டிட்டு தெரிஞ்சாரு. ஆனால் ரொம்ப சந்தோஷமான தருணமா இருந்தது. கவிஞர் தான் சொன்னாரு, இல்லை இன்னும் எவ்வளவு நேரம் சுத்த முடியுமோ சுத்துக்கள், நாங்கள் ரசிக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னா அந்த மண் செம்மண்ணும் கரிசல் மண்ணும் கலந்து அந்த மண்ணை பார்க்கறதுக்கே அவ்வளவா இருந்தது. இது எவ்வளவு பெரிய சிவந்த மண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். பல நாடுகளுடைய குரல் கேட்குது, பல தியாகிகளுடைய குரல் கேட்குது, பல சத்தங்கள் எல்லாம் கேட்குது. இருந்தாலும் அந்த மண்ணை பார்க்கும்போது, அந்த வாழைகள் ஒரு பனைமரம் தென்னமரங்களை பார்க்கும்போது, நான் தேனப்பட்ட சார் தான் சொன்னேன், இந்த மண்ணில் கண்டிப்பாக நான் வந்து ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சும்மா அந்த மைக்கை பிடிச்சி இங்கே பேசுறதுன்னா சொல்ல எனக்கு உண்மையாகவே தோணுது. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மண். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே இயக்குனர் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ராஜ் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஸ்ரீலங்கன் படங்கள் நாங்கள் அதிகமாக பார்த்தது கிடையாது. பாஸ்கரன் சார் தான் சொன்னார், இந்த மில்லன் படம் மூலமா நாங்கள் ஒரு புதிய ஒரு ஸ்ரீலங்கன் சினிமா அப்படின்னு தமிழில் ஸ்ரீலங்கன் சினிமாவை ஒரு லெவலில் நான் பேச வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை அப்படின்னாரு. கண்டிப்பாக உங்களுடைய ஆசை லெவலில் கண்டிப்பாக வெற்றியடையும். ஏன்னா இங்கே வந்து இன்னைக்கு சினிமா வந்து வேறு மாதிரியான ஒரு முன்னுரிமை கொண்டு வேறு மாதிரி வந்தது. அது ஸ்ரீலங்கன் தமிழ் சினிமாவும் கண்டிப்பாக பேசக்கூடிய ஒரு சினிமாவாக மாறும். இந்த டீமில் உள்ள எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.